என்ன மம்மி இது? வர நேரம்லாம் டேடி ஏதாவது சமாதானம் சொல்லி அனுப்புறாங்க. எத்தனை முறை நான் எங்க மாமியார் வீட்ல போய் இதையே சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? அந்த பொண்ணுக்கும் வயசாகுதுல. ஏம்மா, எனக்கு தெரியாது. கூடிய சீக்கிரம் அண்ணன் கிட்ட பேச போறீங்களா இல்ல நானே பேசட்டா? ஏட்டி கொஞ்சம் பொறுமையா இரு. நான் அவகிட்ட இதை பத்தி பேசணும்னு நினைச்சாலும் அவன் என்கிட்ட பேசவே நிக்க மாட்டேங்கிறான், பிடி கொடுக்க மாட்டேக்கான். என்ன பண்ண சொல்ற? அதுவும் இல்லாம உன் அண்ணன் எதுவும் தூக்கம் போட்டானோ என்னன்னு தெரியல. உன் அன்னிக்காரி வேற அவ தங்கச்ச கொண்டாந்து இங்க வாழ வைக்கணும்னு சொல்லிட்டாளேரா. நான் என்ன செய்ய? யார அந்த எலிசபெத்தியா உன்னை மொத்தமா காணாம பண்ணிடுவா. இங்க பாரு, சொன்னா புரிஞ்சுக்கோ. என் நாத்தனாரு கொஞ்சம் நல்லவ, அடக்க ஒடக்கமா இருப்பா. அவளைதான் அண்ணனுக்கு கட்டி வைக்கணும். ஏட்டி ஆள் அழுக்கு இப்படி போட்டி போட்டுக்கிட்டு இருந்தியனா என்ன அர்த்தம்? நீ பேசுற மாதிரி தெரியல, அப்பாவும் பேசுற மாதிரி தெரியல. நானே பேசிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருமா, நான் அண்ணங்கிட்ட பேசி பாக்குறேன். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. நீங்க பிசாட்டி ஆள் அழுக்கு அந்த பொண்ணு கிட்ட இந்த பொண்ணு கிட்டனா அவன் என்ன பண்ணுவான்? என்னப்பா வளரிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ அண்ணன் காதல் கீதல்னு எதிரியாவது விழுந்துருச்சா? ஏய் அறிவு கட்டத்தனமா வளராத. என் பையன் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வா ஜாக்குலின், எப்போ வந்த? நல்லா இருக்கியா? என்ன மச்சான் வரலையா? இருக்கேன். ஏமா, இவனை பிடிச்சு கேளு, என்ன ஏதுன்னு தெரியும். என்னத்த என்ன பிடிச்சி கேட்கணுங்கிற? என்னம்மா, ஏதாவது பணம் வாங்குறதுக்கு வந்திருக்காளா? இல்ல வாய மூடு. அவளுக்கு என்ன அப்படி பண தேவை இருக்கு? இங்க கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். உன் அண்ணன் எவளையாவது லவ் பண்ணானா என்ன? ஏமா, இவன் நாத்தனார் கட்டி வைக்கிறது ஓடிக்கிட்டு அழைத்தாளா? ஏமா, அதெல்லாம் சரிப்படாது. அண்ணன் இன்னும் லைஃப்ல செட்டில் அனுப்புறதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கான். சும்மா அவனை தொந்தரவு பண்ணாதீங்க. வேணும்னா நான் கட்டிக்கவா? என்ன ஓ நாத்தனார நான் கட்டிக்கிட்டா? உன்கிட்ட யார் பேசுறா? எனக்கு அண்ணன் தான் வேணும். அண்ணனை பிடிச்சுதான் என் நாத்தனாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். பேசாம வாய மூடிட்டு போ. இங்க பாரு, தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துக்காத. இந்த ஜென்மத்துல அது நடக்காது. வரட்டா? என்னம்மா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? நான் அண்ணன் கிட்டே போய் பேசிக்கிறேன். ஏய், இவளுக்கு நிச்சயம் அதிகமா கொடுத்து கெடுத்து வச்சிருக்க. அவன் லைஃப அவன் எப்படி அமைச்சுக்கணும்னு நினைக்கிறானோ அப்படி அமைச்சுக்கிட்டோம். இங்க பாரு, கட்டாயப்படுத்திலாம் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. அப்புறம் அவன் வாழ்க்கை நல்லா இருக்காது. வாய மூடுங்க. என்ன பேசுறீங்க? அப்போ எவ்வளோ ஒருத்திய இவனுங்க பாப்பானுங்க, அவளோட கொண்டாந்து இந்த வீட்டுல வைக்கணுங்கிறீங்களா? இங்க பாருங்க, இந்த வீட்டுக்குன்னு ஒரு இது இருக்கு. இந்த காதல் கல்யாணம்லாம் இங்க சரிப்படாது. இவ நாத்தனாரு இல்ல என் மருமக காரி சொல்லிக்கிட்டு இருக்கல, அவ தங்கச்சியை கொண்டு வரணும்னு. அவங்க 2 பேர்ல யாரையாவது ஒருத்தர் தான் இந்த வீட்டுக்கு மருமக. தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு வாங்கி கட்டிக்காதீங்க. நம்ம பேச்சு எங்க இந்த வீட்டுல ஈடுபடுது? இவளுக்கு வச்சதுதான் சட்டமா இருக்கு. பாவம் என் மகனுங்க இன்னும் என்ன படுப்படுத்தி எடுக்க போறாளுகளோ தெரியல. என்னக்கா காலையிலே அத்தானை நினைச்சு ரொமான்ஸா? சும்மா இருட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவரு எவ்வளோ தன்மையாக பேசினார்ல, அதை தான் நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் லவ்வெல்லாம் இல்லை, நல்லா பேசினாருன்னு நினச்சேன். ஓ, இதுக்கு பேர் தான் லவ். லவ் இல்லாமல் வேற என்ன? ஏய் சும்மா இரு, அம்மாவுக்கு தெரிஞ்சா கொன்னே போடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் ஜென்டில்மேன், நல்லா பேசினாரு, மற்றபடி எதுவும் இல்லை. ஓ, அவர் ஜென்டில்மேன். அப்போ நாங்கள் சும்மா கதை விடாதக்கா. உனக்கும் அவரை பிடிச்சிருக்குன்னு நேற்று உன் பார்வையிலேருந்தே தெரிஞ்சிச்சு. ஏன் இப்படி கதை விடுற? அது அவர் நல்லா பேசுகிறாரு. அது ஆனால் நமக்கு செட் ஆகாது. சும்மா தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்கிட்டு அப்புறம் நாம தான் கஷ்டப்படணும். அதை பற்றியெல்லாம் பேசாத. உனக்கு அவரை பிடிச்சிருக்கு தானே? ஏன் பின்ன இப்படியெல்லாம் பேசுகிற? உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தேவையில்லாமல் எதையாவது பேசிகிட்டு இருக்காத. அடியே, இவளுக்கு என்னடி ஆச்சு? பேய் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கா. ஐயோ நெட்டவழியக்கா, ராத்திரி பூரா என்ன போட்டு படுத்துனா இப்போ இப்படி பைத்தியம் மாதிரி உட்காந்துருக்கா. இதுதான் காதல் படுத்துற பாடு. அக்காக்கு பைத்தியம் முத்தி போச்சு. டி, அவ சும்மா கிடந்தவளை இழுத்து விட்டுட்டு இப்ப வேடிக்கைய பாக்குற. இங்க பாரு, உங்க ஆத்தா காதல விழுந்துச்சு, அவளைதான் கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவா. நான் இந்த ஆட்டத்துக்கு வரல சாமி, ஆளை விடு. ஏன் வள்ளி, நீ மட்டும்
தப்பிக்க பார்க்குற? அவரு நல்லா தானே பேசினாரு. உனக்கு அவரை பிடிச்சுதா? ரொம்ப முக்கியம். எனக்கு பிடிச்சி நான் என்ன செய்ய போறேன்? நல்லா தான் பேசினாரு. ஆளு நல்ல ஸ்டைலாக நல்லா தான் இருக்காரு. எனக்கு பிடிச்சி என்ன ஆக போகுது? உனக்கு பிடிச்சிட்டாக்கும். அப்படிலாம் இல்லை, சும்மா கேட்டேன். அதானே, நீ வாய் திறந்து சொல்லிட்டாதான் மழை வந்துருமே. சும்மா கேட்கறாளாம்ல, சும்மா. வலி இங்க மனசு பூரா கிடந்து துடிக்குது. சும்மா கதை விடுறா. ஏட்டி, சும்மா இருக்க மாட்டேன். எது சொல்லணும்னு சொல்லிட்டே இருப்பியா? சரி, இன்னைக்கு என்ன நீ காலேஜ் போகலையா? ஏன் இப்படி உட்காந்து கிடக்குற? இன்னைக்கு ஒன்றும் நான் காலேஜுக்கு போகல. நீ எதுக்கு கேட்குற? சும்மாதான் கேட்டேன். அவர் என்னைக்காவது காலேஜ் பக்கம் வந்திருக்காராடி? அவர் எதுக்கு அங்கே வரப்போறாரு? அவர் தான் படிச்சு முடிச்சுட்டு உட்காந்து கிடக்காரு. வேற அவருக்கு காலேஜில் என்ன வேலை? ஆமா, அது என்ன அவரு? ஏட்டி, இவளுக்கு முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். இவ பேசுற பேச்ச பார்த்தா நம்ம ட்ராக்ல இல்ல. கோவள்ளி, நீ எப்பவுமே இப்படித்தான் எதையாவது சொல்லிட்டு இருப்ப. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அவரை உனக்கு பிடிச்சிருக்கு தானே? நீ என்னடி லூசா? அவ தான் லூசு மாதிரி உட்காந்துருக்கானா? நீ அதுக்கு மேல லூசா இருக்க. பிடிக்காம தான் இம்பிட்டு நேரம் அவரு இவரு சுவருன்னு பேசிக்கிட்டு இருக்காளாக்கும். கோவள்ளி, நீ எப்பவுமே இப்படித்தான். உனக்கு எப்பவுமே குசும்பு. நாம கோயிலுக்கு போவோமா? என்னத்துக்கு? அவர் வருவாரான்னு பார்க்க போறியா? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. அப்புறமா கோயிலுக்கு போலாமா வேண்டாமானே நான் சொல்றேன். என்ன கேள்வி? ஆமா, அப்படியே இவளுக்கு வாயில கை வச்சாலும் கடிக்க தெரியாது பாரு. கேக்குறா சின்ன பிள்ளை மாதிரி. என்ன கேள்வி? அவ மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருக்காளே. ஒரே கேள்வி தானே கேக்குறா. அவளை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பட்டுன்னு சொல்லு. அதுவா? பிடிச்சிருக்கு. ஆனா அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. பிடிச்சிருக்குல்ல, அது போதும். அம்மாவை நினைச்சி நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா, இப்ப கோயிலுக்கு போவோம். எந்த கோயிலுக்கு? எந்த கோயிலுக்குனா? பக்கத்துல லூர்து மாதா சர்ச் இருக்குல்ல, அங்க போவுமா? ஏன் வள்ளி, அங்க போனா என்ன தப்பா? எதுவும் தப்பு இல்லம்மா. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். எங்கனாலும் போலாம். என்னடா, உனக்கு அவரை பார்க்கணுமா? நான் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே. புரியுது புரியுது. வா கிளம்புவோம். என்னடி காலையிலே உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு கிடக்கியே? என்ன வள்ளி, வீட்டுல வேலை இல்லையா? காலையிலே வந்து கும்மி அடிச்சுட்டு கிடக்கீங்களே, என்ன விஷயம்? ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. துணி 1.5 வண்டி கிடக்கு, எடுத்துட்டு போய் ஆத்துல துவைச்சிட்டு வாங்க. இப்ப என்ன உனக்கு? காலையிலே என்னத்துக்கம்மா இப்படி கத்திட்டு கிடக்க? துணியை துவைக்கணும் அப்படிதானே? இப்பவே போய் துவைச்சிட்டு வரோம், நீ போ. ஏடி, நீங்கள் அடிக்கிற கும்மிய பார்த்தா சரியா தெரியல. நீங்க பாருங்க, ஒழுங்க மரியாதையா அடக்க உடக்கமா இருங்க. வயசு பிள்ளைய மாதிரியா இருக்கிய. எப்பா பார்த்தாலும் கெக்க பக்கன்னு பல்ல காட்டிக்கிட்டு. என்ன காணி? வயசு பிள்ளைங்க பல்ல காட்டாம யாரு காட்டுவா? ஏக்கா, சும்மா எதையாவது சொல்லாத. நாங்க ஆத்துக்கு போறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீ வேற துணியை போறான் மூட்டை கட்டி வை, துவைச்சிட்டு வந்து தரோம். வேற என்ன? ஏம்மா, துணி துவைக்க தானே போகணும். அதுக்கு ஏன் இத்தனை டென்ஷன் ஆகுற? போமா வரோம். இங்க பாருங்க, நீங்க பல்ல காட்டுற காட்டு சரியா தெரியல. ஒழுங்க மரியாதையா அடக்க உடக்கமா இருங்க. இல்ல முதுகெலும்ப ஒடிச்சு போடுவேன், ஒடிச்சு. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போ. நான் சும்மா எங்க காலேஜில் உள்ள விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். நீ வேற. சரி, சட்டு பட்டுனே துணியை துவைச்சி போடுங்க. எடுத்து வைமா, வர்றேன். இதுக்கு மேல இருந்தா சரிப்படாது. எங்க அம்மா மோப்பம் பிடிச்சிட்டு. வாங்க போவோம். எங்கிட்டு போறோம்? ஆத்தங்கரைக்கா? தெரியுது தெரியுது, நீ நட. நான் ஒரு போனை பண்ணிட்டே வர்றேன். இழிக்கிற இழிப்ப பாரு. கடைசியில இவ ஆத்தாக்காரிட்ட என்னை மாட்டி விட்டு என் முதுகெலும்ப ஒடிக்க தம்போறான்னு நினைக்கிறேன். உங்க சங்காத்தமே வேண்டான்னு ஒதுங்கி இருக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல. அது எப்படி ஒதுங்க முடியும்? உன்னை அவளை சீக்கிரம் விட்டுருவோமா என்ன? வா போவோம். என்னடா ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு? என்ன சொல்றதுனே தெரியலடா. நேத்து
அவளை பார்த்துட்டு வந்ததுல இருந்து இன்னும் என்னமெல்லாமோ பண்ணுது. அவ என் காதலை ஏத்துக்குவாளா இல்லையான்னு நினைச்சு நினைச்சு மண்டை குழம்பி போகுது. அவளை எனக்கு அம்புட்டு பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரிய மாட்டுக்கு. அதான் இப்படி உட்கார்ந்துருக்கேன். பொண்ணு யாருக்காவது பிடிக்காம போகுமா? என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? பொண்ணுங்க எப்பவுமே உடனே பதில் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா உனக்கு ஏத்த பதில் வரும். நீ சொல்றது மட்டும் நடந்தா வேற என்ன வேணும் எனக்கு? சரி சரி, உன் தங்கச்சி வந்துட போறா. உன் தொல்லை தாங்காம தான் நான் வந்தேன். அவ வந்தானா என்னையும் ஒரு வழி ஆக்கிடுவா. நான் கிளம்புறடா சாமி. டேய், அவளுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? சும்மா இருடா. நீ வேற. அண்ணே, உனக்கு ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ். குட் நியூஸ முதல்ல சொல்லவா, பேட் நியூஸ முதல்ல சொல்லவா? என்னடா இப்படி பூதாகரமா பேசுற? குட் நியூஸ் முதல்ல சொல்லு. ஆமாடா, குட் நியூஸ் முதல்ல சொல்லு. அண்ணி உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்களாம். உன்னை பார்க்கணும் போல இருக்குதான். இப்பதான் அவங்களோட தங்கச்சி ஃபோன் பண்ணாங்க. எல்லாரும் ஆத்தங்கரையில இருக்கிறாங்களாம். என்னடா சொல்ற? நிஜமாவா சொல்ற? அவளாவா என்ன பார்க்கணும்னு சொன்னாலாம்? பின்ன என்ன பொய்யா சொல்ல போறேன்? பாத்தியாடா, இப்பதானே சொன்னேன் உன்னை யாருக்கு பிடிக்காம போகும். ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுலே தெரியல. தலகாலெல்லாம் ஜிவ்வுன்னு இருக்கு. அப்படியே மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. சரி சரி, அந்த பேட் நியூஸையும் என்னன்னு கேட்டுரு. பாவி, என்னடா பேட் நியூஸ்? சொல்லு, அதையும் கேட்போம். என்ன, ஜாக்குலின் வந்துட்டாளா? ஆமா, காலையிலேயே என் நாத்தனார அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்லையான்னு ஒரே விவாதம். அப்பாட்டியும் அம்மாட்டியும் மல்லுக்கு நின்னா. நான் வேணா உன் நாத்தனார கட்டிக்கிறேன்னு சொன்னதுக்கு என்கிட்ட எரிஞ்சு விழுந்தா. நேர இங்கதான் வந்துட்டு இருக்கா. வரட்டும், வந்தா என்ன, 2 வாங்கி என்கிட்ட வாங்கிட்டு போவா. வேற என்ன பண்ண போறா? இங்க பாரு, அவ சொல்ற எதுவும் நடக்காது. நீ அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. நான் இப்பவே ஆத்தங்கரைக்கு போறேன். நீயும் கூட வர்றியா? என்னால முடியாதுப்பா. அந்த சண்டைக்காரி வேற நிப்பா. அவளுக்கு என்ன கண்டாலே ஆகாது. இங்க பாரு, அதான் உனக்கு துணைக்கு உன் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரை கூட்டிட்டு போ. சரியான ஆள் தான்டா. அண்ணனும் தம்பியும் என்ன அடி வாங்காம விட மாட்டிய போல இருக்கு. பின்ன ஃப்ரெண்டுனா என்னத்துக்கு? அடியும் வாங்குறதுக்கு தானே. அடப்பாவியலா, என்ன ஒரு வழி ஆக்கிருவிய போல இருக்கு. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. எங்க முடியும்? உன் தலைமையில கல்யாணத்துல தான். சரி சரி, வாங்கடா கிளம்புவோம். இங்க இருந்தா ஜாக்குலின் நேர இங்கதான் வருவா. அவ வர்றதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிருவோம். ஆமாடா, அதான் சரி. நேர பின்வாசல் வழி இறங்கிடுவோம். அப்புறமா அவளை பார்த்து நீ மீட் பண்ணிக்கோ. இல்லனா என்னையும் சேர்த்து ஒரு வழி ஆக்கிடுவா. அப்ப உடனே கிளம்பு. சரிடா.